அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றுக்கு என்ன தகவல் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நாளைக்கு என்ன மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் வீக்லி அனலிசிங் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருந்தேன். மார்க்கெட் அப் டைரெக்ஷனும் இருக்காது, டவுன் டைரெக்ஷனும் இருக்காது, கன்சல்டேஷனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் புட்டு, இந்த லெவலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு. சரிங்களா, இதை தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரி காலையில் வந்துச்சு, ஆனால் அந்த லோவை பிரேக் பண்ணலை. சரிங்களா, இந்த பாக்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் இந்த பாக்ஸுக்கு மேலே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு, இல்லைனா மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்குங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது. இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற மாதிரி இந்த இடத்த தொட்டுட்டு திருப்பி கீழே வருவாங்க, இந்த இடத்த தொட்டுட்டு திருப்பி கீழே வருவாங்க. இப்போ இன்டிசிஷனாக இருக்கும் இந்த ஏரியாவில், நம்ம ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போது மார்க்கெட் இப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இது என்ன டைரெக்ஷன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் விழுற டைரெக்ஷன்லேயே தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக மேலே போய்கிட்டு இருக்கும், ட்ரேடே எடுக்க விட மாட்டாங்க. மார்க்கெட்டு விழுது அப்படிங்கிற மாதிரி பயத்தை மட்டுமே உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம இந்த இடத்துல ப்ளே பண்ணி வேணும் நண்பர்களே. ஏன்னா 1 ஹவரில் ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லோவை எப்போ கட் பண்ணாலும் நம்ம செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஃபால் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 21,867 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. நான் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு 22,200 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதை நான் இந்த லைனை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா 22,527ங்கிற ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணால் நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அது 21,535 வரைக்கும் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,137 அது கீழே வச்சுன்னா இந்த ட்ரெண்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். 21,000ங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கடைசியாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியும் 1 ஹவரில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்னா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். நான் நேற்றைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பேங்க் நிஃப்டி ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. காலையிலே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 1 ஹவர் கேண்டிலே பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இந்த ஒரு 5 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்லேயே நல்ல ஒரு ஸ்பைக் அடிச்சுது. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 46,400லேருந்து விழுந்தது பார்த்தீங்கன்னா 46,000. 400 பாயிண்ட் விழுந்துச்சு ஒரு 5 மினிட்ஸில். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் 400 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி விழுந்துச்சு. இமிடியேட்டாக என்ன பண்ணிடுச்சு, ரெக்கவரி ஆகி மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்றைக்கி அப்பு டவுன் பார்த்தீங்கன்னா 46,000லேருந்து இன்றைக்கி போன ஹை பார்த்தீங்கன்னா 46,700. கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட் வால்டைலிட்டி கொடுத்துச்சு ஒரு ஸ்விங்குக்கு. சரிங்களா, அதனால் வேண்டி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் கிடையாது. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த ட்ரெண்டு இன்றைக்கி ஹை தான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, 46,735 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதை ரெசிஸ்டன்ஸ் 1 இங்கே இருக்குது, இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். 231 அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் 47,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு ஸ்விங்கும் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 46,020 ஏன்னா வச்சுக்க 46,000 தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துச்சு. அந்த லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 45,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 44,656 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது 1 ஹவரில் காமிக்கிறேன். 1 ஹவரோட ட்ரெண்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டபுள் டாப் மாரி எடுத்துகிட்டு கீழே பிரேக் அவுட் ஆகிருக்குங்களா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போன மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எது வரைக்கும் 45,641 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அகைன் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக இது வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இதை பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரைமரி ட்ரெண்டு, செகண்டரி ட்ரெண்ட்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேயில் வந்து இது ப்ரைமரி ட்ரெண்டு, இது செகண்டரி ட்ரெண்டு. இந்த செகண்டரி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனாலும் ப்ரைமரி ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம டீப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும். நான் சொல்கிற லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த லெவலில் இந்த சார்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபின் நிஃப்டி வந்து அதே போல் தான் பேங்க் நிஃப்டி போலவே ஒரு 1 ஹவரில் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. 1 ஹவரில் ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. சரிங்களா? லோவர் லோ திருப்பி இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து தொட்டுட்டு திருப்பி புரியுதுங்களா கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லெவலை மார்க்கெட் தொட்டுட்டு இப்படி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கியோட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே போய் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக தான் ரெடியாக இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓய் டேட்டாவை பார்த்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஹை வந்து நாளைக்கு என்ன ரெசிஸ்டன்ஸு 20,693 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஓகே 20,845 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 21,050 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்றைக்கி வந்து டே லோ தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு 20,481. அடுத்தது இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 20,247. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 20,000 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. 20,245 வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து இது இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எந்த இடத்துல இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் வேணாலும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏரியா வந்து ஒரு ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகே. தென் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால் தான் இன்றைக்குமே, கிட்டத்தட்ட 1.5% ஃபால் ஆகிருக்கு. நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் வந்து நான் சொன்னேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுட்டு மார்க்கெட் இந்த பாக்ஸில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மிட் கேப் இன்னும் ஒரு ஃபால் இருக்கும். சரிங்களா? இங்கே கூட வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு டபுள் டாப் மாரி வச்சுருக்காங்க. இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுக்கிட்டு தான் மார்க்கெட் திரும்பிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து கீழே வரும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இந்த 10,300 ஓய் டேட்டா பில்ட் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவிலே கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நிறுத்திட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டபுள் டாப்புக்கான இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும் 10,174. 10,300 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு 150 புள்ளிகள் கீழே விழுகும். அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 10,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் 10,548 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது 10,725 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 10,929 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓஐ டேட்டா 20,200 வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. 20,700 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிட்டு இருக்குது.
மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் 22,200 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ஏரியா கிட்டலாம் வரும்போது 22,200 அப்படிங்கிற லெவலுக்கிட்ட வரும். அப்போ இந்த இடம்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகும், அப்புறம் டவுன் வரும். இதனால தான் வந்து இப்படி இருக்குது. 22,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 22,000ங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி அதோட ஒய் டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது 20,640. சரிங்களா, 20,640ங்கிற இடத்துல 20,500 வந்து சப்போர்ட்டு பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்தது 20,600லேயும் சப்போர்ட்டு பில்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் 700, 800 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 600 வந்து நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 600 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 500, 400ங்கிற வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒய் டேட்டா அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸு கால் சைடு அதிகமாக இருக்குது. புட் சைடு வந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது 46,620. 46,620னா இந்த 46,500 ரேஞ்சில் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸும் மீடியமாக இருக்குது. ஆனால் 47,000 தான் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து 46,000 இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க. 46,000 தான் சப்போர்ட்டு, 47,000 தான் ரெசிஸ்டன்ஸு. நாளைய தினத்துக்கு மறுதினம் தான் வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இதில் சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பிரிங்கிறதுனால ஃபின் நிஃப்டியில் ஒய் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் ஹவர்ஸில் நான் வந்து இண்டிமேட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் பேரில் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா, மற்றபடி வேறு எந்த சேனலும் கிடையாது. வேறு எதுக்கும் நம்ம பெய்டு அது இது எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஒன்லி ஒன் ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது ஃபேக் சேனல்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் தான் இருக்கீங்களான்னு. மற்ற வேறு ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க்கில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.